நாடாளுமன்றத்தில் பாஜக எம்பிக்கள் போராட்டம் நடத்தியதும் ராகுல் காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதும் மலிவான அரசியல் என கரூர் எம்பி ஜோதிமணி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணராயபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராகுல் காந்தி மீதான குற்றச்சாட்டு தொடர்பான சிசிடிவி காட்சிகளை அரசு வெளியிட மறுப்பதாக குற்றம் சாட்டினார். ரொம்ப ஒரு அரசியல்ல இந்த அளவுக்குலாம் அரசியல் ஒரு மலிவாக இறங்க முடியுமா? நம்ம வருத்தப்படுற அளவுல அவர் மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சோடிச்சு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. நாங்க ஒண்ணுதான் கேட்கிறோம். அது ஒரு நாடாளுமன்றத்தில் பழைய நாடாளுமன்ற கட்டிடத்திலையும் சரி, புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திலையும் சரி, ஒரு அடிக்கு ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு. அப்படி ஏதாவது நடந்திருந்தா அந்த சிசிடிவி கேமராவை வெளியிட வேண்டியதானே? அதை வெளியிட மாட்டேங்கிறாங்க. திமுக அலை எங்கு வீசுகிறது என 2026 பார்ப்போம் என்று பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவை ராம்நகர் பகுதியில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு அவர் மகளிரிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக தனது தவறுகளை மறைக்க மத்திய அரசை கண்டிப்பதாக கூறி தப்பிக்க முயற்சிப்பதாக விமர்சித்தார். இவர்களுடைய தவறுகளை மறைப்பதற்காக இன்று செயற்குழுவிலே அத்தனை பொய் தீர்மானங்களை மத்திய அரசுக்கு எதிராக ஏற்றிருக்கிறார்கள். இதை ஒருபோதும் மக்கள் நம்ப போவதில்லை. மக்கள் அவர்களுடைய கோபத்தை 200 அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்கல்ல, அந்த 200ல 2 பூஜ்ஜியத்தை எடுத்துட்டு கொடுக்க போறாங்க. அதுதான் நடக்க போகுது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு மக்கள் நிச்சயமாக சரியான மதிப்பெண்களை வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் கொடுக்க போகிறார்கள். சென்னையை அடுத்த குரோம்பேட்டையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கொண்டாடப்பட்ட கிறிஸ்துமஸ் விழாவில் தள்ளுமுள்ளு உண்டானதால் பரபரப்பு ஏற்பட்டது. தனியார் திருமண மண்டபத்தில் நடந்த விழாவில் அக்கட்சி பொதுச் செயலாளர் ஆனந்த் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இலவச பொருட்களை வழங்கினார். கூட்டத்தை நிர்வாகிகளால் சமாளிக்க முடியாத நிலையில் நெரிசலில் சிக்கி அவதியடைந்த பலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பெண்களில் சிலர் அங்கிருந்து வெளியேற முடியாமல் கதறியதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தூத்துக்குடியில் நடைபெற்ற மாநில அளவிலான ஜூடோ போட்டியில் 500க்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். அமைச்சூர் ஜூடோ கழகம் சார்பில் மாநில அளவிலான சீனியர் ஜூனியருக்கான ஜூடோ போட்டிகள் தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு அரங்கில் உள்ள உள் விளையாட்டு அரங்கில் தொடங்கியுள்ளது. நாக் அவுட் முறையில் நடைபெறும் இந்த போட்டியில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 21 மாவட்டங்களிலிருந்து வந்துள்ள போட்டியாளர்கள் பங்கேற்று தங்களது திறமையை வெளிப்படுத்தி வருகின்றனர். இதில் வெற்றி பெறுவோர் புதுடெல்லியில் அடுத்த மாதம் நடைபெறும் தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்க உள்ளனர்.